ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம், இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரௌச்சர் டிசைன் ஒன்று எப்படி CorelDRAW மூலியமாக நம்ம செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யாரும் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி CorelDRAW நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். போய்ட்டு ஃபைலுக்கு போயிட்டு நியூ, இதில் வந்து உங்களுக்கு உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு நீங்கள் தேவையான பேரை நான் கொடுத்துக்கலாம். நான் சும்மா டிஃபால்ட்டாக இந்த பேர் இதே பேரை கொடுத்துக்கிறேன். ரைட், அடுத்தது வந்தீங்கன்னா சைஸில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம். A4 நிறையா சைஸஸ் இருக்குது. நான் வந்து A4ல் பாதி சைஸுன்றது வந்து A4ல் வந்து பாதி வந்து A5. நான் இப்போ A5க்கு தான் இந்த ப்ரௌச்சர் நான் செய்யலான் இருக்கேன். அப்போ நான் வந்து A5ன்றதை தீர்மானிச்சுட்டு இங்கே நான் வந்து கலர் மோட் வந்து நான் வந்து RGBயை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். ரெசல்யூஷன் வந்து 300 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். ரைட், இதுதான் அவங்களோட A5க்கான பேப்பர் சைஸ் படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மொத டிசைன் பண்ணுறதுக்கு முன்னுக்கு நீங்கள் எல்லா டிசைன் பண்ணுற நேரம் இது வந்து ஃபோட்டோஷாப்பாக இருக்கலாம், இல்லஸ்ட்ரேட்டராக இருக்கலாம், CorelDRAWவாக இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, இதுக்கான சென்டர் பொசிஷனை வந்து நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். ஆஸ் அ டிசைனர் வந்து வந்து நீங்கள் தீர்மானிச்சுக்கிற விஷயம் வந்து என்னென்னா சென்டர் பொசிஷன். ரைட், இந்த பேப்பருக்கான சென்டர் பொசிஷனை நீங்கள் தீர்மானிச்சுக்கணும். இப்போ சென்டர் பொசிஷன் எப்படி தீர்மானிக்கிறேன்னா, இதுக்கு வந்து இல்லை ஒரு கைட்லைன் உள்ளான்னு யோசிக்கக்கூடாது. சிம்பிளாக இங்கே வந்து ஒரு கைட்லைன் இங்கே கர்சரை கொண்டு போயிட்டு இப்படி ஒரு கைட்லைனை கட்டிடுங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு கைட்லைன் வரும். வந்தோடனே உங்கள் கீபோர்டில் வந்து Pன்ற கீ, உங்கள் கீபோர்டில் வந்து Pன்ற கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் உங்கள் சென்டருக்கு வந்துடும். ரைட், அதே மாதிரி தான் மேலேயும் இங்கே ஒரு கைட்லைன் இப்படி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இந்த கைட்லைன் வந்து பாருங்கள் ரெட்டில் இருக்குது, இது செலக்ட் ஆகிருக்கு. இப்போ Pன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே வந்துடும். ரைட், இவ்வளோ தான் விஷயம். ரைட், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஈஸியாக விஷயங்களை செஞ்சுருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக சென்டர் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று பண்ண போகிறேன். ரைட், இப்போ எனக்கு இதே இந்த கலருக்கு வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேப்பரை தான் பேப்பர் இதில் போய்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ரெக்டாங்கிள் இருக்குன்னு பாருங்கள், இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இப்படி அண்ட் ஆயிடும். ரெக்டாங்கிள் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். சரியா, இப்போ மூவ் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் இல்லை, இந்த பேலட்டில் காணும். அப்போ யோசிக்க கூட எங்கே அந்த கலர் இல்லையேன்னு. இப்போ நான் சும்மா ஒரு கலர் வந்து இந்த ரெட்டை வந்து செலக்ட் பண்ணுறேங்கண்ணா. இதுக்கான மேட்சான கலர் ரெட்டு. இப்போ ரெட்டை வச்சுட்டு டார்க் ரெட் வந்து இப்போ இந்த கலரை நான் லைட்டாக இருக்குது, லைட் ரெட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் இன்டராக்டிவ் ஃபில்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுக்கு பேலட்டில் வரும் இந்த மாதிரி கலர்ஸ். இந்த கலரில் வந்து இந்த எரோக்கியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோஷாப்பில் மாதிரியோ எல்லா கலர் பேலட்டும் இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து RGB இருக்குது, CMYK எல்லாம் இருக்குது. இல்லை நான் உங்களுக்கு வந்து ஒரு டார்க் தானே வேணும், இந்த மாதிரி குறைச்சிட்டு போனீங்கன்னா இந்த டார்க் வந்துடுச்சு. ரைட், உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட், பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த விஷயம் இது வந்து பேக்ரவுண்ட். இந்த பேக்ரவுண்டு வந்து நீங்கள் லாக் பண்ணுங்கள். ரைட், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரோக் கலர் எனக்கு தேவையில்ல, நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இந்த பேக்ரவுண்டை தான் பேக்ரவுண்ட் கலர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லாக் ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இது லாக் ஆகிடும். இனி இந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கிட்டு இழுப்படாது. இந்த பேக்ரவுண்டுக்கு மேலே தான் நம்மளோட டிசைன் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரௌச்சர்ன்ற டெக்ஸ்ட் எழுத போகிறோம். இப்போ அதுக்கு ஆல்ரெடி நான் எழுதி வச்சுருக்கேன் டெக்ஸ்ட்டை. நான் வந்து இதை வந்து காப்பி பண்ணுறேன். Ctrl+C சொல்லி காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த இதுதான் டெக்ஸ்ட் டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V சொல்லி பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ நீங்கள் இதை எழுதிக்கலுங்க. இதை வந்து டூல் எடுத்துகிட்டு இங்கே வந்து உங்களோட ப்ரௌச்சர் டிசைன் இந்த மாதிரி டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், நான் அதை டைப் பண்ணி செய்ய போனோம்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக போகும், லென்த் கூட போகும். அதனால் நான் வந்து ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கதை நான் வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இது வந்து ஜூம் இன் ஜூம் அவுட்னா உங்கள் மவுஸ் வீல், அதாவது உங்கள் மவுஸில் வந்து இந்த வீல்னு ஒன்று இருக்குது. இந்த வீல் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு ஜூம் அவுட் ஈஸியாக CorelDRAW பொறுத்தவரை பண்ணலாம். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லை பாருங்கள் ஜூம் டூல் இருக்குது. இந்த ஜூம் டூலை பயன்படுத்தி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இந்த ஜூம் பண்ணி இது வந்து ஜூம் அவுட் பண்ணலாம், ஜூம் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ ஜூம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌச்சர் டிசைன் இந்த துண்டை மட்டும் ஜூம் பண்ணி எடுக்கணும்னா இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணணும்னா ஜூம் ஆகிடும். ரைட், இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கான டெக்ஸ்ட்டை மாற்றணும். இப்போ ரைட், நான் என்ன பண்ண போகிறேன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ரைட், பெருசாக்கிக்கணும் இந்த டெக்ஸ்ட்டை. இது பெருசாக்குறதுக்கு இங்கே உங்களுக்கு லெட்டர் சைஸை மாற்றலாம். இல்லைன்னா இந்த 4 பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி இழுக்கும்போது அது ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இந்த மாதிரி சைஸ் வரும். ரைட், வந்ததுக்கப்புறம் உங்களோட பொசிஷனில் இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கான கலரை நான் மாற்ற போகிறேன் ஆஸ் அ ஒயிட்டாக மாற்றிட்டு இதை வந்து ஃபாண்ட் சைஸை வந்து இதை வைக்கிறேன், சாரி ஃபாண்ட் ஸ்டைலை வந்து இதுக்கு மாற்றுறேன். இதுக்கு மாற்ற இந்த மாதிரி ஒரு லுக்குக்கு வருது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லுக்குக்கு வருது. இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ரைட், பர்ஃபெக்ட். இப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டாவது விஷயம் இந்த 24 hours டெலிவரின்ற விஷயத்தை இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களோட ரெக்டாங்கிள் டூலில் வந்து கிளிக் பண்ணுங்கள். சாரி, இங்கே நாட் ரெக்டாங்கிள் டூல், இப்போ இந்த டூல் கீழே ரெக்டாங்கிள் டூல் கீழே இந்த ஸ்டாரில் வந்து இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இந்த ஸ்டார் இது வந்து நார்மலாக உங்களுக்கு பொலிகான் தான் செலக்ட் ஆகிருக்கும். இதை நீங்கள் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ள எல்லா டூல்ஸும் வரும். இதில் நான் வந்து ஸ்டார் எடுக்கிறேன். ஸ்டார் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டார் வந்து நார்மலாக உங்களுக்கு இருக்கும் எவ்வளோனா, நார்மலாக இதில் வந்து இருக்கும் 3 பொசிஷனில் தான் இருக்கும். கார் வந்து ஒரு 3 தான் இருக்கும் ஸ்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் வந்து ஒரு ரைட் இப்போ வந்து ஒரு 6 கொடுப்போம். 6 தான் உங்களுக்கு இருக்கும் கார். இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார். ரைட், இப்போ நீங்கள் என்னத்துக்கு எத்தனைக்கு மாற்றணுன்னாங்கன்னா நான் ஒரு 30 கொடுக்குறேன். ரைட், 30 கொடுத்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாரை வரைங்க. இந்த ஸ்டாரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே 30 கொடுங்க. கொடுத்துட்டு இப்படி வரைங்க. வரைகிற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. ரைட், எக்கச்சக்கமான ஸ்டார் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் ஷேப் டூலில் போய் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாரில் வந்து இந்த கீழே இந்த மாதிரி இது இருக்குதுல்ல, இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படி மேலே இழுக்கிறேன். மேலே இழுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் மாறிடும். ரைட், இப்படி ஷேப் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உங்களோட மூவ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே சின்னதாக்குறேன். இந்த மாதிரி வந்துடும். இதை கொண்டாந்து இப்படி வைக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணேன், இது செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நான் இப்படி இழுக்கிறேன். இந்த தேவையான அளவுக்கு இப்படி இழுத்துக்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலரை வந்து ஒயிட் கொடுக்குறேன். ஒயிட் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். ரைட், இப்போ நான் எனக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன ஒரு ஷேடோ ஒன்று கொடுத்தா லுக் அழகாக இருக்கும். அதாவது இந்த ப்ரௌச்சர் டிசைன் வந்து ஒரு கலருக்கு தான் செய்கிறேன். அப்போ இந்த கலர் மட்டும்தான். ரைட், கீழே ஒயிட் வந்து பேப்பரை வந்து ஒயிட் கலர் வந்து இந்த ஒரு ரெட் கலருக்கு மட்டும்தான் செய்கிறேன். அதாவது 1 கலருக்கு மட்டும்தான் செய்கிறேன். அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொள்கிறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை இதுக்கு ஒரு ட்ராப் ஷேடோஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து ஈஸியாக பாருங்கள் இருக்குது. இங்கே நான் வந்து ட்ராப் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் உங்களோட டூல் பாரில் கொரல் ரோவில். இந்த ட்ராப் ஷேடோவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டில் வந்து சும்மா அப்படி இழுக்கிறேன். மேலே இருந்து கீழே வரை இந்த இது வரையில் அப்படி இழுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிக்கு வரும். பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டை நான் வந்து டைப் பண்ண போகிறேன். இதை Ctrl+C சொல்லி காப்பி பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட் டூலை விட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+V அடித்து பேஸ்ட் பண்ணுறேன். ரைட், இப்போ வந்து இது மாதிரி வச்சுட்டேன். ரைட், வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு பண்ணுறேன். ரைட், பண்ணிவிட்டு இதை வந்து அப்படி இழுக்கிறேன். ரைட், இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டையும் நான் வந்து ஸ்டைலை மாற்றுறேன். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டைலுக்கு மாற்றுறேன். ரைட், மாற்றிட்டு இல்லாட்டி உங்களுக்கு வேணால் ப்ளூக்கு மாற்றணும்னா மாற்றலாம். உங்களுக்கு இந்த கலருக்கு மாற்றுறேன். ரைட், மாற்றிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் இல்லை இந்த அலைன் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டருக்கு போகணும் இந்த டெக்ஸ்ட் மேலேயும் கீழே. அப்போ என்ன பண்ணேன், இந்த அலைன்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை வந்து சென்டர் கொடுங்க. இங்கே இதில் சென்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள டெக்ஸ்ட் இங்கே சென்டர் ஆகும். இதில் சென்டர் கொடுத்தீங்கன்னா கீழே கணக்கான சென்டருக்கு இந்த பொசிஷனுக்கு வந்து சென்டர் ஆகி காட்டும். ரைட், சிம்பிள். இப்போ என்ன பண்ண போகிறேன், அடுத்த விஷயம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு இந்த டெக்ஸ்ட் கலரை மாற்றணும். அப்படி எப்படி மாற்றுறதுன்னா, இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் ஐ ட்ராப் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த ஐ ட்ராப் டூல் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த உங்களோட பேக்ரவுண்ட் கலர் ஏதோ அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணால் பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் ஆயிரும். இந்த இதில் செலக்ட் ஆயிரும். இந்த வாலிக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துடும். இப்போ ரைட், இந்த ட்ராப் டவுன் இது ஐயில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த என்ன கலர் பேக்ரவுண்டில் இருக்குது அது இந்த வாலிக்கு வந்துடும். இப்போ செலக்டட் கலர் தான் வந்துருச்சு பாருங்கள். இதை கொண்டாந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இவ்வளோ தான் விஷயம். ரைட், வெரி சிம்பிள். இப்போ வந்து இதை மூவ் டூலில் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிங்க. ரைட், வெரி சிம்பிள். ரைட், அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோன்னா, கீழே உள்ள டெக்ஸ்ட். ரைட், அதையும் வந்து நான் வந்து காப்பி ஒன் பண்ணுறேன். Ctrl+C சொல்லி காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அந்த டெக்ஸ்ட் டூல் எடுத்து இல்லை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை மூவ் டூலேருந்து கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். இழுத்துட்டு இதையும் கொண்டாந்து இப்படி இழுக்கிறேன். இப்படி வச்சுட்டு இதுக்கான விஷயத்தையும் நீங்கள் இந்த மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சுக்கிறீங்க. ரைட், பண்ணிவிட்டு இதையும் வந்து நீங்கள் இது பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போஸ்டர் சைஸை இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு இங்கே நான் வந்து ஒயிட் கொடுக்குறீங்க. ஒயிட் கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்துடும். ரைட்,
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் ஒன்று இதில் வந்துருச்சு பாருங்கள், போஸ்டர் டிசைன் ஒன்று. ரைட், இதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சைஸ் இந்த மாதிரி இழுத்துக்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ப்ரௌச்சர் டிசைன் ஒன்று வந்துருச்சு. இந்த டிசைனை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பேன் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.